நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்று காலையில் திமுக அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர் சோதனை நடைபெற்று வருகிறது. இடி சோதனை. எதற்காக சார்? அவர்கிட்ட கேட்டால் நான் ஊர்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி பதிலாம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. திரு துரைமுருகன் மிக மூத்த அமைச்சர், 80 வயதுக்கு மேலே இருப்பவர்னு தெரியும். அவர் மீது பல வழக்குகள் இருக்கு. இந்த முறை மெயினாக வந்துள்ளது 2019ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு எலெக்ஷன் கமிஷன் சார்பாக போன ரெய்டில் அவருடைய வீட்டில் 10 லட்சம் ரூபாய் கேஷும், அவருடைய மிக நெருங்கிய சகாவான சீனிவாசன் என்பவர் வீட்லேயும் சிமெண்ட் கோடவுன்லேயும் 10.5 கோடிக்கு மேலே கேஷும் பிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டது. அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக தமிழக எலெக்ஷன் ஒரு ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கனாலே 2016 உங்களுக்கு அசம்பிளி தேர்தல் போது அரவக்குறிச்சியும் தஞ்சாவூரும் ரத்து செய்யப்பட்டது, கேஷ் அதிகமாக பிடிபட்டதுன்னு சொல்லிட்டு. அது செந்தில் பாலாஜின்னு நினைக்கிறேன் அரவக்குறிச்சின்னு பார்த்தால். இப்போ அதுக்கு அடுத்தது இவருடைய வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கதிரானந்த் நின்ற பொழுது இந்த தேர்தல் ரத்தானது. அப்பொழுது பிடிக்கப்பட்ட கேஷுக்காக இப்போ ரெய்டு நடக்குது. இதை தாண்டி 96-2001 பீரியடில் அவர் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தாருன்னா 2003 போட்ட வழக்கு 2007 குவாஷ் ஆச்சு. பட் அதை எதிர்த்து ஏடிஎம்கே போட்ட அப்பீல் இன்னைக்கும் பெண்டிங் இருக்கு. ஸோ அதுலேயும் வரலாம். இதற்கு அடுத்ததாக மணல் கடத்தல். இவர் மிக முக்கியமான திமுகவின் மிக முக்கியமான தலைவர்னு எல்லாருக்கும் தெரியும். மறைந்த திரு மு கருணாநிதியுடைய மிக நெருக்கமான நண்பரும் கூட. எப்பெல்லாம் கருணாநிதி அமைச்சரவையில் இவர் பிடபிள்யூடி துறை தான் மிகவும் பசையான நிறைய பணம் சம்பாதிக்கும் பொறுப்பை மட்டுமே தான் ஏற்பார். இந்த முறை பொதுப்பணித்துறை தரமாட்டேன் என்று சொன்ன பிறகு அவர் அதுக்கு அடுத்த பசியுள்ள பதவியாக நீர்வளத்துறையை எடுத்துட்டு இருக்கார். அதில் தான் உங்களுக்கு மணல் கடத்தல் வருகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இடி ரெய்டில் போனதில் 37 கோடி ரூபாய்க்கு மண் அள்ளப்பட்டதாக அரசுக்கு பில் போட்டது. ஆனால் 4700 கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளப்பட்டுள்ளது. இந்த மணல் கடத்தலை மொத்தமே 3 தொழிலதிபர்கள் மட்டுமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க மாத்திரம் கிட்டத்தட்ட 290 ஜேசிபியை ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணது வரைக்கும் எல்லாம் இடி எடுத்திருக்காங்க. ட்ரோன்ஸை வச்சு ஐஐடி மேப்பிங் பண்ணி 4700 கோடிக்கு எடுத்து. ஸோ அந்த வழக்கம் இருக்குது. பட் இன்னைக்கு அதாவது இடி உள்ள நுழையணும்னு சொன்னால் சட்ட விதிகள் எப்படின்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு ஒன்று இருக்கணும். ஸோ இந்த முறை அவங்க உள்ளே போயிருக்கிறதுக்கு மிக அடிப்படையான காரணம் அந்த 2019 கதிரானந்துடைய தேர்தலின் போது அவருடைய வீட்லையும் அவங்க இதுலேயும் அந்த சீனிவாசன்கிற ஒரு வீட்டில் பிடிக்கப்பட்ட கேஷ். இன்னொன்று பார்க்கணும், இவர் கிட்டத்தட்ட 2வது நம்பர் 2 பொசிஷனில் இருக்கார். அன்பழகனுக்கு பிறகு பொருளாளராகவும் இருந்தார். இந்த பீரியடில் இந்த 2019 ரெய்டு வந்தப்போ அவர் திமுகவின் பொருளாளர். இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, அங்கே பிடிபட்ட பணம் கதிரானந்த் அல்லது துரைமுருகனுக்கு சொந்தமான பணமா அல்லது திமுக கட்சியின் பணமானு வந்த உடனே திமுக கட்சியின் சார்பாக நீதிமன்றத்தில் கதிரானந்துடைய அப்பா துரைமுருகன் வேறு நபர், இது திமுக பொருளாளர் வேறு நபர்னே சொல்லி ஒரு அஃபிடவிட்டே கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டயத்தில் வீடியோ இது சின்ன மீம்ஸ் போட்டாங்க. மீசை வச்ச இது மறு வச்ச இது ஒரு துரைமுருகன், மறு வைக்காத துரைமுருகன்லாம் வந்துச்சு. ஸோ அந்த வழக்கு இத்தனை காலம் ஆயிருக்கு. இந்திய வழக்கு நடைமுறையில் உங்களுக்கு ஒரு எம்பி எம்எல்ஏ தேர்தலில் பிரச்சனை இருக்குன்னா அது உடனே 6 மாசத்துல முடிக்கணும்னு சொல்றது. இது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த தேர்தல் முடிஞ்சே 7 மாசம் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இப்பயாவது ரெய்டு போயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2021 இவர் கொடுத்த தேர்தல் அஃபிடவிட், திரு துரைமுருகனுடைய அஃபிடவிட்ல இவருக்கும் இவர் மனைவிக்கும் சொந்தமாக 30 கோடி சொத்துன்னு காட்டியிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட இவருடைய பேரில் 1/2 கிலோ 500 கிராம் தங்கம், இவருடைய மனைவி பேரில் 2.25 கிலோ தங்கம், இவருடைய பேரில் ஒரு 3 கோடிக்கோ என்னமோ அசையாத சொத்துக்கள், நிலம் அல்லது வீடு, இவருடைய மனைவி பேரில் 20 கோடி. இந்த மனைவி பேரில் கொடுத்தாரு பாருங்க, இதுதாங்க உச்சகட்டம். அதில் ஒரு சொத்து என்னன்னா, அவருடைய மனைவிக்கு அவருடைய சகோதரி 2016 வாக்கில் ஒரு நிலத்தை 4.5 கோடி, அன்றைக்கி 2016 இல்லை 2021 அதோடைய மதிப்பு சந்தை எது கைட்லைன் வேல்யூ 4.5 கோடி ரூபாய் தான் கிஃப்ட் டீடாக கொடுத்தாங்கன்னு இருக்கு. அந்த கிஃப்ட் டீடை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த இவருடைய தேர்தல் வாக்கு பிரமாணத்தை இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு ஈஸி போட்டு பார்த்தா 1969 இவருடைய மனைவியின் சகோதரி மகன் மீது இவர் வாங்கியிருக்கிறார் அந்த சொத்து. அந்த சகோதரியின் மகன் அப்போ அம்மா பேரில் கிஃப்ட் டீட் கூட அம்மா தன்னுடைய சகோதரிக்கு கொடுத்துருக்காங்க. 2069 67 இவள் முதல் முறை எம்எல்ஏ ஆன உடனே பினாமியாக
ஒரு சொத்தை தன்னுடைய மனைவியின் சகோதரியுடைய 5 வயசு பையன், இன்னைக்கு அவருக்கு 86 வயசுன்னு சொன்னால் அவரோட அவர் மனைவி கம்மியாக இருக்கணும். அவருடைய மகன் தான் 50 வயசு கதிரானந்தே அந்த வயசுல தான் இருக்கார். ஸோ இன்னைக்கு 1969 வாங்குதுன்னா அப்போ அந்த பையனுக்கு 2 வயசும் 3 வயசாக இருக்கும். அந்த பீரியட்லேயே பினாமியில் வாங்கியிருக்கார். ஸோ இன்னொன்று, தேர்தல் அஃபிடவிட்டில் 30 கோடி காட்டுறாங்கன்னா அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்க முடியுமா? இப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஷேர்ஸ் மதிப்பை காட்டினா போதும். எளிதாக புரியணும்னு சொன்னால், நம்ம ராகுல் காந்தி ஐயா அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைக்கு பேங்க்கில் 90 கோடி கடன் இருந்தது. அந்த 90 கோடியை காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பணத்திலிருந்து கடன் செலுத்துறதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மீட்டதுக்கப்புறம் யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு ஒரு பிரைவேட் லிமிடெடை உருவாக்கி அது 5 லட்சம் ரூபா ஷேர் வேல்யூ. அம்மா சோனியா காந்தி அம்மையாருக்கு 38%, ராகுல் காந்திக்கு 38%. அதாவது 75%க்கு மேலே ஓட்டு விழுந்ததுன்னா யார் மிச்சம் இருக்கிற 24% சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அம்மா பையன் மாத்திரம் 76% தன் பேரில் வச்சுக்கிட்டாங்க. அதில் 2 பேருடைய தேர்தல் அஃபிடவிட்லேயும் எங்ககிட்ட 1.25 லட்சம் ரூபாய்க்கு யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ஷேர்ஸ் இருக்குன்னு அஃபிடவிட்ல கொடுக்குறாங்க. ஆனால் யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைக்கு 5000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சொத்துக்கள் இருக்கு. ஸோ சொத்துக்களை எப்படி எல்லாம் மறைச்சு காட்டுறாங்கன்னு பார்க்குறது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ துரைமுருகன் ஐயாவை எடுத்துக்கிட்டா பல ஸ்கூல்கள் நடத்துறாரு, கல்லூரிகள் நடத்துறாரு. இன்னைக்கு நான் வந்து ஒரு இன்ஜினியர் வங்கிக்கு மதிப்பீடு செய்வதற்காக சர்வேயர் வேல்யூவராக இருந்தேன். இன்னைக்கு ஒரு ஸ்கூலோ அல்லது கல்லூரி பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்க, சாதாரணமாக ஒரு 60-70 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கணும்னா நம்ம வீடு ஹைட்டு 9லேருந்து 10 அடி வைப்போம். ஸ்கூல் பில்டிங் 12லேருந்து 15 அடி வைக்கணும். நிறைய விண்டோஸ் கொடுக்கணும். ஹால் நல்ல பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு 3000லேருந்து 3200 ரூபா ஆகும். அத்தோட அன்னைக்கு கட்டினப்போ இவங்களுக்கு புதுசாக நீங்கள் ஆரம்பித்தா யாரும் வெளியிலேருந்து வராது, டொனேஷனோ இதெல்லாம் வந்து சேர ஆனால் இது எப்படி கட்டினாங்க அந்த பீரியட். இன்றைக்கி அந்த லேண்டுக்கு இதெல்லாமே ட்ரஸ்ட் பேரில் போட்டுருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ப்ராஃபிட் ட்ரஸ்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இன்னொரு இது வந்திருக்கு. நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 2 நாள் முன்னாடி ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு அதில் வந்து திமுகவின் உங்களுக்கு கொள்கை பரப்பு அமைப்பு செயலாளர், செய்தி பரப்பு செயலாளர் கீழே தமிழக தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புன்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு 500 அரசு பள்ளிகளை தத்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி வந்துச்சு. உடனே தத்து கொடுக்கல, அவங்க உதவி செய்யலான்றாங்க. இதுக்கு உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வரும் கார்பரேட் இதில் ஹெல்ப் பண்ணுறதுல அங்கே கார்பரேட் கம்பெனி தாங்க லாபம் வரும். இதெல்லாம் நான் ப்ராஃபிட் ட்ரஸ்ட்டுங்க, இதில் ப்ராஃபிட்டே கிடையாது. இது முழுக்க இந்த அரசு பள்ளிகளை இவங்க கிழமையில் தக்காள்றது தான். இன்றைக்கி லயோலா போன்ற பெரிய கல்லூரியெலாம் எடுத்துட்டா அவை அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான், கல்லூரிகள் தான். ஆனால் அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு கேம்பஸில் ஒரு சைடு அரசு உதவி பெறும் கல்லூரியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு லிபான் இருக்குது லயோலாக்குள்ள, லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் இன்னைக்கு 50 லட்சம் ரூபா வரைக்கும் டொனேஷன் கேட்குறாங்க. அது தனி சுய உதவி பண்ணுறது. அதே ஏரியாக்குள்ளே இருக்கிற கேம்பஸில் ஒரு பகுதி அரசு உதவி பெறும் பள்ளி, இன்னொரு பகுதி தனியாருது. இப்படி எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இதுவும் நடக்குது. இப்போ இவருடைய கேஸில் வந்தால் இப்போ இவர்கள் பெயரில் எத்தனை பள்ளிகள் கல்லூரிகள் இருக்குது, அதில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, அதில் நீட் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த பள்ளி இது எல்லாத்துடைய மதிப்பும் இவர். ஏன்னா இன்னொன்று தேர்தல், இப்போ நம்ம தேர்தலில் நிற்கிறப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுடைய சொத்தும் உங்களுடைய மனைவி பெயரிலும் மைனர் மகன்கள் இருந்தால் அத்தனை பேரோட சொத்தையும் டிக்ளேர் பண்ணியாகணும். ஸோ அதில் முந்தைய 5 வருடத்துடைய வருமானத்தையும் கொடுத்தாகணும். ஸோ இதையெல்லாம் தாண்டி நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தால் இல்லை எம்பியா மட்டும் இருந்தாங்கன்னா வேற தொழில் செய்யலாம், கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். ஆனால் மந்திரி ஆச்சுன்னா வேற எந்த தொழிலும் செய்ய முடியாது. அதனால இவங்க 2 பேருடைய ஆக்சுவல் வருமானம் எவ்வளோ, இவங்களுடைய கல்லூரிகள் பள்ளிகள் மற்ற ட்ரஸ்ட்டுகள் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும். அடுத்தது துரைமுருகன் வேறு இல்லை, 2 பேரும் ஒன்று தாங்கிறது பார்க்கணும். இது அதை தவிர இந்த மணல் கடத்தல் வழக்கு, ஏன்னா இன்னொன்று பார்க்கணும், இந்த வழக்கெல்லாம் இருக்கும்போது இப்போ கைது நடவடிக்கை அப்படின்றத எதிர்பார்க்கலாமா, எப்படி சார் இதை பார்க்கலாம்? இல்லை, கோஆபரேஷனை பொறுத்து இருக்கு. அதாவது இடியை பொறுத்தவரை நீங்கள் விசாரணைக்கு கூப்பிட்டு கணக்கு கொடுத்தீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இப்போ பொன்முடியை அவர்கள் கைதே செய்யலை, செந்தில் பாலாஜி எதுவுமே கோஆபரேட் பண்ணல. ஈவன் இப்போ லேட்டஸ்டாக திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை கூப்பிட்டப்ப அவர் பெரிதாக எந்த ஒரு பதிலையும் கொடுக்கல. எல்லாத்தையும் இது நீங்கள் உங்கள் பையன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் பையன் வந்து 5 லட்சம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இல்லை எனக்கு தெரியாது, என்னுடைய ஆடிட்டரை கேட்கணும்னாரு. அடுத்தது உங்கள் மகன் கம்பெனிலேருந்து 44 லட்சம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இல்லை எனக்கு தெரியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே சொத்து வாங்கியிருக்கீங்களே, இந்த லேண்ட் எப்படி வாங்கினீங்க இப்படின்லாம் கேட்டப்போ
இல்லை இதெல்லாம் என் ஆடிட்டரை கேட்கணும்னு இல்லை, நாங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை எஸ்ஆர்ஓலையும் உங்கள் பேரில் இருக்கிற செத்து டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இடியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு விசாரணை பண்ணிவிட்டு அப்படி கடைசியாக உங்களை கவ்விட்டு உங்களை பிடிப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப லேட்டு, ஆனாலும் இப்போ இந்த டைரக்ஷனை எடுத்து இவரையும் பிடிக்கணும். ஏன்னா இன்னொரு வேலையும் நடந்துட்டு இருக்கு. திமுகவில் இவர் உதவி முதலமைச்சர் கேட்டார். இவர் என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய நீர்வளத்துறையை விட்டு கொடுத்தால் தரேன்னாங்க. இல்லைன்னு ஒன்று வச்சுக்கிட்டாரு. இன்னொன்று கனிமொழி தலைமையில் திமுக 2 என்பது வருவதாக இருந்தால் அதில் துரைமுருகன், டிஆர் பாலு, கேஎன் நேரு போன்ற மூத்த தலைவர்கள் இருக்கார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால இன்றைக்கு ரெய்டுங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. இடி முழுமையாக ஆராய்ந்து இதை வெளியில கொண்டு வரணும்.